தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வேலூர் அணைக்கட்டு தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டத்தில் வாகனம் நின்ற சில நிமிடங்களில் அருகில் உள்ள சாலையிலிருந்து நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. அது தொண்டர்களின் கவனத்தை கலைத்தது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பில் ஆம்புலன்ஸ் எண், ஓட்டுநரின் பெயரை பதிவு செய்து புகார் செய்யுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தனது தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மீண்டும் நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஓட்டுநரை நோயாளியாக்கி அனுப்பப்படுவார் என எச்சரிக்கை விடுத்தார். இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கடிந்து கொண்டது தொடர்பாக வெளிவந்த கண்டன அறிக்கைக்கு தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் சங்கம் தங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என விளக்கமளித்துள்ளது. சங்கத்தின் பெயர் மற்றும் லெட்டர் பேடை பயன்படுத்தி போலியான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை எனவும் தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் சங்கம் தெரிவித்துள்ளது. போலி அறிக்கை வெளியிட்டவர்களுக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை தவறானது என்றும் தெரிவித்துள்ளனர்.